கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆகிட்டார். நான் இந்த விளையாட்டுக்கே வரல, டிகே சிவகுமாரை கோர்த்து விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் போயிட்டு அடுத்த சிஎம் யாராவாங்கன்னு. ஏன்னா கர்நாடகா பாலிட்டிக்ஸ் சுற்று பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் சித்தராமையாவுக்கு முடிஞ்சது, எனக்கு அடுத்து வேணும். நமக்கு எதுக்கு மாட்டணும், நீ போய் மாட்டு, காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்றே அனுப்புகிறாங்க. அதனால் இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ணன் நான் கேட்குறேன், கேரளாவுக்கு அண்ணன் பிடிஆர் போகிறார். இவங்க திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 84 என்ன சொல்லுது, செண்பகவல்லி அணையை சரி பண்ணணும். வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில் 1 லட்சம் ஏக்கர் அன்னைக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் செண்பகவல்லியில் தண்ணி வரல? அதை போய் பிடிஆர் பேசணுமா? முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை போய் பிடிஆர் பேசணுமா? முதலமைச்சர் 5 முறை கேரளாவுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒப்புக்கு சப்பானியா பிடிஆர் போய் என்ன பேசுவார்? தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேச போகிறாங்க. கர்நாடகாவில் மேகதாத்து கட்டியே தீர்வன் டிகே சிவகுமார் சொல்கிறார். இன்னைக்கு டிகே சிவகுமார் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாமா, தமிழ்நாட்டுக்குள்ளே விடலாமா? நான் தெரியாமல் கேட்குறேன். அந்த மனுஷனை மேகதாத்து கட்டியே தீருவேன், நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன், மத்திய அரசு அனுமதி கொடுக்குது இல்லையா, நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டிகே சிவகுமாரை வெக்கமே இல்லாமல் அவங்க போய் பார்த்து, வெக்கமே இல்லாமல் தலைமைச் செலவத்தை கூப்பிட்டு டிகே சிவகுமாருக்கு டீ கொடுக்குறான்னா திமுக காரன் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள்? இதான் மாநில உரிமையா? வெக்க கேடுனா இது மாநில உரிமையா? டிகே சிவகுமார் இங்கே வரட்டும், கச்சேரி இருக்கு, வரட்டும், கச்சேரி இருக்கு. நீ அங்கே மேகதாத்து அணை கட்டுவேன்னு சொல்கிற, என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படணும். ஆனால் உனக்கு அரசியல் ஃபோட்டோக்கு டிகே சிவகுமார் பக்கத்தில் வந்து உட்காரணும், டிகே சிவகுமாரை கூப்பிட்டு வரலாம். ஆனால் டிகே சிவகுமார் ஈஷா யோகாவுக்கு வந்தார், தனியாராக வந்து போட்டு பிரச்சனை இல்லை. நீ கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து நீ போயிடுவியா? தெரியாமல் கேட்குறேன். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அரசியல் பண்ண தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது. எங்களுக்கு ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்டில் போட்டு பிளாக் பண்ண தெரியாது, கருப்பு கொடி வச்சுக்கிட்டு. அதனால் நீ கர்நாடகாவுக்கு அனுப்புகிற, நீ அந்த அமைச்சர் போய் நீ டிகே சிவகுமார்ட்ட டீலிங் போடுற. அப்போ என்ன? அப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா? ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு அமைச்சரை ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு? இதுதான் 22ஆம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா? அப்போ தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்லை. ஆனால் எங்களுக்கு 4 பேர் கூட உட்காரணும், ஃபோட்டோவில் 10 தலைவர்கள் கூட உட்காரணும், அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்கள் 22ஆம் தேதி பார்ப்பீங்க. அண்ணா டிகே சிவகுமார் அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் 22ஆம் தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் உரிமையை பிடுங்கிட்டு, ஏன் விவசாய உரிமையை பிடுங்கிட்டு நீ தைரியமாக தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போறதுக்கு நாங்கள் என்னங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு வா. இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்கக்கூடாது. முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே சிவகுமார், இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன், அவரு கூட இன்னும் அப்படியே இங்கெங்க போயிட்டு இருக்காரு. டிகே சிவகுமார் முழுமையாக அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்வைட் பண்ணி தலைமைச் செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்குது? அதனால் நான் கேட்கறது, விவசாய பெருமக்கள், டெல்டா பகுதி, தஞ்சாவூர், தமிழ்நாட்டினுடைய விவசாய சங்க தலைவர் அண்ணன் டாப் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும், நாங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூரில் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் உட்கார்றோம், தேசிய கட்சியாக இருந்து. இன்றைக்கி அங்கே காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அவன் மேகதாத்துவை கட்டுங்கிறான், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு முன்னாடி மேகதாத்துவுக்கு தாங்கன்னே நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்தோம், யார் எடுத்துங்கன்னு? அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்தாங்கன்னு இருந்தோம். அதனால் நிச்சயமாக இதெல்லாம் கருப்பு கொடி காட்டுறது என்னங்கண்ணா? இது எப்படி முதலமைச்சர் அனுமதிக்கலாம்னு நான் கேட்குறேன். தலைவா, நீங்கள் கர்நாடகா பாலிடிக்ஸ் பார்க்குறீங்களா தலைவா? டிகே சிவகுமார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? மத்திய அரசு நாங்கள் அனுமதி கொடுத்தோமா? மத்திய அரசு இன்னைக்கு அனுமதி கொடுக்கல. டிகே சிவகுமார் என்ன சொன்னார்? மத்திய அரசு அனுமதி எதுக்கு கொடுக்கணும்? நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டுட்டேன், என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க, நீங்கள் பார்த்து பேசணும். மத்திய அரசு அன்னைக்கும் அனுமதி கொடுக்கல, இன்னைக்கும் கொடுக்கல, நாளைக்கும் கொடுக்க மாட்டோம், 2034 கொடுக்க மாட்டோம், எப்பவும் கொடுக்க மாட்டோம். ஒரு மனுஷன் போர்க்கொடி போட்டு, ஏன்னா அவர் தொகுதிக்கு வருது, அவருடைய சொந்த தொகுதி, அவருடைய சொந்த தொகுதியில் பயனடையணும், அதற்காக இவ்வளவு ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிகே சிவகுமார் எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் கூப்பிட்டு 22ஆம் தேதி மீட்டிங்கில் கூட உட்கார வைப்பீங்கன்னு? அதான் நான் கேட்குற கேள்வின்னு. அவர் இதுக்கு மாதிரி ஈஷாக்கு வந்தார், நாங்கள் போய் தடுத்தோமா? தனிப்பட்ட முறையில் வாங்க, குடும்பத்தோட வந்துட்டு போங்க, நோ ப்ராப்ளம். அதிகாரப்பூர்வமாக வரும்போது கிளாரிஃபை கொடுத்துட்டு வாங்க. அதை கூட பேத்தா முதலமைச்சர் மௌனம் காக்கிறாருன்னா தமிழகத்தினுடைய விவசாய உரிமையை விட்டு கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். முதல்ல சொன்னேன், ஸ்டாண்ட் எப்படி மாற்றுவோன்னே, பாராளுமன்றத்தில் வலியுறுத்தட்டும். பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர், நாங்களும் போய் பார்த்தோம்,
கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, நாமெல்லாம் எஸ்ன்னு சொன்னா தான் அணையை கட்ட முடியும். நம்ம எஸ் சொல்லலை. அதான் எங்களுடைய ஸ்டாண்டு. மத்திய அரசு ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க. எப்படி ஸ்டாண்டு மாத்திரக்கு என்னென்ன காரணம் இருக்கு? அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. கர்நாடகா பாஜகவை எதிர்த்து உண்ணாவிரதம் நாங்கள் இருந்திருக்கிறோம், நான் இருந்திருக்கேன். அது அவங்க பிரச்சனை, அவங்களுக்கு என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நாங்கள் சொல்வது மேகதாத்து அணையை நீ கட்டணும்னா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணு. சிஸ்டத்தின்படி நீ கட்டவே முடியாது. அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்கிறாங்க. நாங்கள் கர்நாடகா பாஜகவை எதிர்த்தே உண்ணாவிரதம் இருந்தவங்க காங்கிரஸ் எடுத்து கருப்பு கொடி காட்ட மாட்டோமா? என்னென்ன என்னென்ன ஆய்வு செய்யறதுக்கு கடந்த பாஜக ஆட்சியில தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கும்போது அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் இப்போ வந்து அங்கே அணை கட்டுறதுக்கான வேலைகள் தொடங்கிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வை முதல்ல வந்து கேன்சல் பண்ணணும். மத்திய ஆய்வு ஒரு நிமிஷம், இதில் ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை. இதில் ஆய்வுங்கிற கான்செப்டே இல்லை. இதில் ஆய்வுங்கிறது மாநில அரசு அவங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்க ஆய்வு பண்ணிக்கலாம். ஆய்வு பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு போகும். அப்போ தான் மத்திய அரசுடைய வேலை ஆரம்பிக்குது. போன முறை இதே ட்ராமா. அப்போ மத்திய அரசு என்ன சொன்னாங்க? நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், நீ கட்ட முடியாது. அங்கே பிரச்சனை முடிஞ்சது. மறுபடியும் நீங்கள் ஆய்வு பண்ணலாம். கர்நாடகாவோட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸை வச்சு 10 முறை ஆய்வு பண்ணலாம். அதை பற்றி யாரும் தடுக்கலை. மத்திய அரசு அனுமதி கொடுக்காது. இன்னைக்கு டிகே சிவகுமார் அவர்கள் ஒரு படி முன்னாடி போகிறாங்க. அவங்க எதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கர்நாடக அரசியலில் பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கிறவங்களை கூப்பிட்டு கொஞ்சி குழாவினீங்கன்னா எப்படி நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி நான் ஏற்றுக்குவாங்கண்ணா? ரூபாய் சிம்பிள் உங்களுடைய சமூக வலைதளங்களில் கூட தமிழ் ரூபாய் தான் பயன்படுத்திருக்கீங்க அண்ணா. இல்லைங்கண்ணா, ரூபாய் 1000 போடலாம், அது சிம்பிள் கிடையாது. ரூபாயினுடைய ஆரம்ப வார்த்தை. வெறும் ரூன்னு ஒரு வார்த்தையை போடக்கூடாது. நான் சிம்பிள் வந்து கரன்சி சிம்பிள் இப்படி போடலாங்கண்ணா. நார்மல் சிம்பிள் நம்ம 2010 போடலாம். கரன்சி சிம்பிளுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பிள், அவ்வளோதான். இதே நான் 1000ன்னு தமிழ் எழுதும்போது ரூபாய் 1000ன்னு எழுதுவேன். கர்நாடகாவில் போனால் அவங்களும் ரூபாய் 1000 எழுதுவாங்க. நாங்கள் தமிழில் ரூ எழுதுகிற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையை நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு டீ கடையில் காஃபி 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது, ரூ இருக்கும். அது அனுமதி இல்லை. இது காலங்காலமாக எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய்னு எழுதணும். இவங்க பண்ணுறது அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். சார் இவ்வளவு சொல்கிறாங்களே, ரூபாய் எங்கேருந்து வந்துச்சா? சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா? ஸ்டாலின் சா எங்கேருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எங்கே தேவையோ சமஸ்கிருதம் வேணும். அப்படின்னா ஸ்டாலின்கிற பேரை எழுதக்கூடாது, வேறு பேரை மாற்றணும். சா எந்த வார்த்தைங்கண்ணா? சமஸ்கிருத வார்த்தை. எப்படி ஸ்டாலின் தமிழில் சா எழுதுவார் சொல்லுங்கள்? ரூபாய்ங்கிறது ருப்பையா, அடிப்படை சமஸ்கிருதம். அந்த ரூ எப்படி போடுவீங்க? அது தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது? இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட். அப்படி இருந்தால் கலைஞர் எதுக்கு அதை பிடிச்சி 2010 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு? மேலேருந்து கலைஞர் என்ன சொல்லுவார்னா, மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன் நீ வேண்டாங்கிற, மகனே நான் ரூபாய் சிம்பிள் வேண்டுறேன் நீ வேண்டான்னு, ஏன் மகனே அப்படி பண்ணுறேன்னு மேலேருந்து கலைஞர் ஐயாவே சொல்லுவார். ஏன்னா அவர் கேட்டதுக்கு நேராக தானே இவங்க சொல்கிறாங்க. எப்படி இது மாநில உரிமையாகும்? ஒரு தமிழன் கொடுத்ததை பஞ்சாப்காரை ஏற்றுக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை ஹரியானாக்காரை ஏற்றுக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை நாகாலாந்துக்காரை ஏற்றுக்கிட்டான். யாராச்சும் தமிழன்னு சொன்னானா? எல்லாம் ஏற்றுக்கிட்டான். தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. 2010 தமிழ்நாட்டுக்கு பெருமை, 2025 தமிழ்நாட்டுக்கு சிறுமையா? என்னென்ன லாஜிக் பேசுகிறாங்க? அவர்களுக்கு அவர்களுடைய திட்டங்கண்ணா. டிடிவி தினகரனே 3 மொழி வேணுங்கிறாரு. ஏன் அண்ணாதுரை ஐயா 1967 கனையாளிக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி படிக்கும்பொழுது தமிழ்நாடு 3 மொழி படிக்கணும்னு அண்ணாதுரை ஐயா சொன்னாங்க. அவர் சொல்லலையா? தமிழ்நாட்டினுடைய திமுகவினுடைய முதலமைச்சர் அண்ணாதுரை ஐயா அவர்கள் கனையாளியில் சொல்லலையா 1967? இல்லைன்னு மறுக்கிறாங்களா இப்போ இருக்கிற திமுக அரசு? அதனால் இவங்களுக்கு தகுந்த மாதிரிலாம் அப்படியே பேசி ட்ராமா பண்ணிட்டு போகக்கூடாதுங்க.